நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். விருந்து புறத்தத்தாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. விளக்கம். விருந்தினராக வந்தவரை வெளியே விட்டுவிட்டு சாகாத மருந்தாக இருந்தாலும் அதனை தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்க பண்பாடல்ல. வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை அட்டூழியம், 25 காரைக்கால் மீனவர்கள் கைது. புதுவைக்கு சுற்றுலா வந்த ஆந்திரா இளைஞர்கள் கடலில் மூழ்கி பலி. உப்பளம் தொகுதியில் 15 கோடியில் சாலை அமைக்கும் பணி முதல்வர் தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். இலங்கை கடல் பரப்பில் மீன் பிடித்ததாக கூறி காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் 25 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்து விசாரணை. காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த ஜெகன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கார்த்தி, தமிழ்ச்செல்வன், தயாளன், இளங்கோவன் உள்ளிட்ட 14 மீனவர்கள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 15ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இதேபோல் காசாக்குடி மேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த வைத்தியநாதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் மோகன், சென்னையன் உள்ளிட்ட 11 மீனவர்கள் கடந்த 11ஆம் தேதி கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இந்நிலையில் நேற்றிரவு கோடியக்கரை தென்கிழக்கு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 2 மீனவ கிராமத்தை சேர்ந்த 25 மீனவர்கள் இந்திய கடல் எல்லையை தாண்டி காரைநகர் கடல் பகுதியில் மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட 25 மீனவர்களையும் 2 விசைப்படையும் விடுவிக்க மத்திய அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் விரைவில் தேர்தல் நடைபெறுவதை ஒட்டி எல்லை பகுதியான கனகசெட்டிக்குளம் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து நேற்று கனகசெட்டிக்குளம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அதில் அவர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா கொளத்தூர் பகுதியை சேர்ந்த பிரசாந்த் என்கிற படா கொம்பு வயது 34 என்பது தெரியவந்தது. தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் அவர் சிகிச்சைக்காக சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பிரசாந்த் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். போலி மொபைல் செயலியை பதிவிறக்கம். ரூபாய் 2 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்த பெண். புதுச்சேரி மாநிலம் புதுசாரத்தை சேர்ந்த பெண் கூகுள் பே ரிவார்ட்ஸ் மூலம் குறைந்த விலையில் ஏற்பாட்டு வாங்குவதற்கான வவுச்சர் கிடைத்துள்ளது. அதை கொண்டு ஏற்பாடுகளை வாங்க ஆன்லைனில் விண்ணப்பித்த போது அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் மொபைல் செயலியை அனுப்புவதாகவும் அந்த செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கியின் விவரங்களை பதிவு செய்யும்படி கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் தனது வங்கிக் கணக்கு விவரங்களை பதிவிட்ட சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 2,09,711 மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். இதேபோல் வில்லியூரை சேர்ந்த பெண் 8000, லாஸ்பேட்டை சேர்ந்தவர் 5000 என 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,22,711 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி இணையவழி போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன்
முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். உப்பளம் தொகுதியில் ரூபாய் 15 கோடி 38 லட்சத்தில் சாலை அமைக்கும் பணிகள் முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு சாலை மற்றும் வடிகால் மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை விழா சின்னக்கடை மணிகுண்டு அருகில் நடைபெற்றது. லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் அண்ணா சாலையிலிருந்து கடற்கரை சாலை வரை இருபுறமும் நடைபாதை மற்றும் வடிகால் மேம்பாட்டு பணிக்கு ரூபாய் 5 கோடி 82 லட்சத்தில் மதிப்பீட்டில் மத்திய சிறப்பு நிதி ஒதுக்கீட்டில் அரசாணை பெறப்பட்டுள்ளது. அதேபோல் லால் பகதூர் சாஸ்திரி வீதிக்கு தெற்கு மற்றும் சுப்பையா சாலைக்கு வடக்கில் உள்ள சாலைகளை மேம்படுத்த ரூபாய் 9 கோடி 56 லட்சத்தில் மதிப்பீட்டில் மத்திய சிறப்பு நிதி ஒதுக்கீட்டில் இருந்து அரசாணை பெறப்பட்டுள்ளது. இரு பணிகளுக்கும் மொத்தம் ரூபாய் 15 கோடி 38 லட்சத்தில் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா முதல்வர் ரங்கசாமி தலைமையில் லட்சுமி நாராயணன் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் செயற் பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, இளநிலை பொறியாளர்கள் ராமன் மற்றும் கார்த்திகேயன் கலந்து கொண்டனர். நிறைவடைந்ததால் அப்பகுதி மக்களுக்கு சிறந்த சாலை வசதி, பாதுகாப்பான நடைபாதை மற்றும் திறம்பட்ட வடிகால் வசதி கிடைக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இவ்விழாவில் திமுக கழகத்தினர், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தோழர்கள், தொகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபர்கள் சிறையில் அடைப்பு. மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த நபரை பிடித்து சோதனை செய்தபோது அவர் கத்தியை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் செயின்ட் பால்பேட் பகுதியைச் சேர்ந்த காக்கா முட்டை என்கிற மதன், வயது 21 என தெரியவந்தது. இதேபோல் முத்தியால்பேட்டை வைத்தியக்குப்பம் சுடுகாடு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வைத்தியக்குப்பம் அருகே உள்ள சுடுகாடு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்ததும் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மர்ம நபரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகரை சேர்ந்த சார்லஸ் என்கிற முருகன் என்பதும் பணம் சம்பாதிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் சார்லஸ் என்கிற முருகன் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். தொடர்ந்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடமிருந்து 90 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். அமித்ஷாவிற்கு நாராயணசாமி சவால். 15,000 கோடி ஊழல் குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணையோ, அமலாக்கத்துறையோ, வருமான வரித்துறை விசாரணையோ எதற்கும் நான் தயார். ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று நிரூபித்தாலும் அரசியலை விட்டு விலக தயார். நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை காங்கிரஸ் அலுவலகத்தில் சந்தித்தார். காரைக்காலுக்கு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் முதல்வராக நாராயணசாமி இருந்தபோது ஊழலில் சிக்கி இருந்ததாகவும், ரூபாய் 15,000 கோடி ஊழல் புரிந்ததாகவும், ATM மிஷின் போல் செயல்பட்டு காங்கிரஸ் தலைமைக்கு நிதி கொடுத்ததாக சரமாரியாக குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மானியம் குறைத்துதான் தந்தது. ஆண்டுக்கு ரூபாய் 2,200 கோடி தான் மத்திய அரசு தந்தது. இப்படி இருக்க எப்படி ஊழல் நடந்திருக்க முடியும்? மத்திய காங்கிரசுக்கு நிதி கொடுத்ததாக கூறியது அபாண்டமான குற்றச்சாட்டு. இதற்கெல்லாம் அமித்ஷாவிடம் ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும். அமித்ஷா தெரிவித்தது அப்பட்டமான பொய். அவர் பேசியது வேதனை தெரிகிறது. யார் ஊழல் செய்தார்கள், ஊழல் செய்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெரியும். தற்போது NR காங்கிரஸ் பாஜக ஆட்சி 5 ஆண்டு காலம் நடக்கிறது. கடந்த 2021 தேர்தலில் பெஸ்ட் புதுச்சேரியாகும் என பிரதமர் மோடி பேசினார். அதுபோல் நடந்துள்ளதா? ஒரு தொழிற்சாலையாவது கொண்டு வந்தார்களா என கேள்வி எழுப்புகிறேன். 5 ஆண்டு கால சாதனை சொல்லிவிட்டு இனி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வோம் என மக்களிடம் சொல்ல வேண்டும். சாதனையும் செய்யாததால் மக்களிடம் தங்கள் சாதனை பற்றி அமித்ஷா பேசவில்லை.
போலி மருந்து வழக்கில் சிக்கியுள்ள பேரவைத் தலைவர் செல்வத்தையும் தனது சொத்துக்களை காப்பாற்ற பாஜகவில் சேர்ந்த நமச்சிவாயத்தையும் வைத்துக்கொண்டு மேடையில் வைத்து அமித்ஷா இப்படி பேசியுள்ளார். அமித்ஷாவிற்கு சவால் விடுகிறேன். புதுச்சேரி அரசோ சிபிஐ விசாரணையோ அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறை விசாரணையோ எதற்கும் நான் தயார். ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று நிரூபித்தாலும் அரசியல் விட்டு விலக தயார். நிரூபிக்காவிட்டால் அமித்ஷா பதவி விலக வேண்டும். பிரதமருக்கு அடுத்த நிலையில் உள்ள அமித்ஷா 3ஆம் தர அரசியல்வாதி அல்ல. தவறான தகவல்களை காங்கிரஸ் மீது சரமாரியாக கூறியது கண்டிக்கத்தக்கது. எந்த விசாரணைக்கும் தயார். சனீஸ்வர பகவான் கோவில் பக்கத்திலேயே மேடையில் போய் குற்றச்சாட்டை அமித்ஷா சொல்லியுள்ளார். என்ஆர் காங்கிரஸ் பாஜக 24 இடங்களை பெறுவோம் என கூறியுள்ளார் அமித்ஷா. ஆனால் 4 இடங்கள் கூட வெல்ல முடியாது என்றார். காங்கிரஸ் மாநில தலைவர் MP வைத்திலிங்கம் கூறுகையில், அமித்ஷா மீனவர்கள் பற்றி காரைக்காலில் ஏதும் பேசவில்லை. இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்த படகுகளை மீட்பது பற்றி கூட பேசவில்லை. போலி மருந்து நபர் வழக்கில் ரூபாய் 10,000 கோடி ஊழல் நடந்துள்ளது. தற்போது காங்கிரஸ் ஆட்சியில் ரூபாய் 15,000 கோடி ஊழல் என சொல்லும் அமித்ஷா ஏன் 5 ஆண்டுகளில் நடவடிக்கை எடுக்கவில்லை? மாநில அந்தஸ்து தராவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பதாக கூறிய ரங்கசாமி அதை அமித்ஷாவிடம் பேசாமல் கூட்டணி தொடர்கிறது என்றார். நாராயணசாமி ஆட்சி நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் நிலையில்தான் அமித்ஷா உள்ளார். 30 நாட்களுக்குள் ரூபாய் 15,000 கோடி ஊழல் தொடர்பாக ஆதாரம் காட்டுங்கள், இல்லாவிட்டால் 1 கோடி ரூபாய்க்காவது ஆதாரம் காட்டுங்கள் என்றார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தமிழகத்தில் திமுகவுடன் ஆரம்பிக்கும் பொழுது புதுச்சேரியிலும் தொடங்கும். திமுக அலுவலகத்தில் கூட்டம் நடந்தபோது நான் ஊரில் இல்லை. காங்கிரஸில் பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கவில்லை. குழு அமைத்த பிறகு கூட்டணி கட்சிகளுடன் பேசுவோம். 30 தொகுதிகளிலும் கையும் சூரியனும் வரும் என்றார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ஆரோவில் அருகே கடலில் குளிக்கச் சென்ற ஆந்திராவை சேர்ந்த 2 வாலிபர்கள் பலி. ஆந்திர மாநில சித்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் ஜஸ்வின் வயது 21, சாதிக் வயது 21, நவாஸ்கான் வயது 21, ஜெயந்த் வயது 21 ஆகியோர் நேற்று புதுச்சேரிக்கு சுற்றுலாவிற்கு வந்திருந்தனர். இந்நிலையில் இன்று மதியம் நால்வரும் ஆரோவில் அருகே உள்ள தந்திராயன் குப்பம் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ராட்சச அலையில் சிக்கி ஜஸ்வந்த் மற்றும் சாதிக் ஆகியோர் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். மேலும் இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவம் அறிந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கடலில் குளிக்கச் சென்ற 2 வாலிபர்கள் நீரில் மூழ்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெட்டப்பாக்கத்தில் இலவச மனைப்பட்டா கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல். போக்குவரத்து 2 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு விரைவில் இலவச மனைப்பட்டா வழங்க இருக்கிறது. இதற்கான பட்டியலும் வெளிவந்திருக்கிறது. இந்த பட்டியலில் இடம்பெறாத தகுதி வாய்ந்த நபர்கள் கொதித்து எழுந்து இன்று காலை நெட்டப்பாக்கம் முக்கிய சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கவர்மெண்ட்லேருந்து ட்ரீ பிளாட்டுன்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. அதுக்கு கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் முக்கியமாக 5 பிளாட்டு 4 பிளாட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நாங்கள் வறுமை கோட்டை கீழே இருக்கிறவங்க, எங்களுக்கு யாருக்குமே பிளாட்டே கிடைக்கல. இது எந்த விதத்தில் நான் என்கொயரி பண்ண ஆஃபீஸர் யார், அவங்கள வர சொல்லுங்கள். இவ்வளோ கஷ்டப்படுறோம். என்கொயரி ஆஃபீஸருக்கு எதுக்கு போட்டாங்க? இருக்குது இல்லைன்னு பார்த்து எல்லாத்தையுமே பார்த்து கொடுக்கறதுக்கு தான் என்கொயரி ஆஃபீஸர். அவங்களே கட்சி பின்னாடி போனால் பொதுமக்கள் என்ன ஆகுறது? இது வரைக்கும் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம். இது வரைக்கும் எம்எல்ஏ வரல, ஃபீல்டு ஆஃபீஸர் வரல, யாருமே எங்களுக்கு வரவே இல்லை. இந்த ஊரில் முக்கியமாக இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க, அவங்களுமே யாருமே வரல. அப்போது மனைப்பட்டா முறையாக ஒதுக்கப்படவில்லை. வெளியூருக்காரர்களுக்கும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் ஒரே குடும்பத்திற்கு மீண்டும் வழங்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி
தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கான பெயரை மாற்றம் செய்து மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கதன் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி மற்றும் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கான பெயரை மாற்றி மத்திய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அரியாங்குப்பம் பிரம்மன் சிலை அருகே நடைபெற்றது. ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மாநில தலைவர் அமுதரசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், மாநில பொதுச் செயலாளர் சங்கர், செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, வட்டார தலைவர் ஐயப்பன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ்ய சங்கதன் துணைத் தலைவர் கோவிந்தன், சங்கர் பாபு, மாநில பொதுச் செயலாளர் சிவபாலன், மாநில செயலாளர் ஷேக் மொய்தீன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உள்ள மகாத்மா காந்தி என்பதை மீட்டெடுக்கவும், தேங்கிவிட்ட வேலை நாட்களை உடனடியாக வழங்கிட வேண்டும், சரியான நேரத்தில் சம்பளப்படி செலுத்துதல் மற்றும் திட்டத்தை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் 16 கோடி ரூபாய் செலவில் செம்மட்டு சாலை, தார் சாலை மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் பொதுப்பணித்துறை சார்பில் பழைய பூர்ணாங்குப்பம் வீதி, வாட்டர் டேங்க் வீதி, மாதா கோவில் வீதி, ட்ரீம் சிட்டி, வானவில் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 9,15,00,000 ரூபாய் மதிப்பில் சாலைகள் மற்றும் யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இமாக்லட் பள்ளி அருகே நடைபெற்றது. தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜையில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். அதனையடுத்து ராதாகிருஷ்ணன் நகரில் 6,90,62,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை பெரியார் சிலை அருகே நடைபெற்றது. இதிலையும் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுப்பையா நகர் அருகே புதியதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை சிறப்பு பொறியாளர் பக்தவச்சலம், செயற் பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாஜலபதி மற்றும் அரியாங்குப்பம் பஞ்சாயத்து அதிகாரிகள், பொதுமக்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மகா சிவராத்திரி தினத்தன்று புதுச்சேரியில் அனைத்து சிவன் கோவில்களிலும் 4 கால சிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். பக்தர்கள் காலையில் நீராடிய பிறகு விரதம் மேற்கொள்வார்கள். விரத காலத்தில் சிவபெருமான் நாமத்தை இடைவிடாமல் உச்சரித்து வருவதுடன் சிவலிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வார்கள். பழங்கள், இனிப்புகள், பால் போன்ற நெய்வேத்தியங்களை சிவபெருமானுக்கு பக்தியுடன் படைத்து வழிபடுவார்கள். இந்நிலையில் நேற்று மாலை 6 மணி முதல் புதுச்சேரி மற்றும் புறநகரில் உள்ள அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில், மேட்டுப்பாளையம், வில்லியனூர், திருக்காஞ்சி, உழவர்கரை, சித்தானந்தா கோவில் உள்ளிட்ட சிவன் கோவில்களில் பக்தர்கள் குவிந்தனர். அனைவரும் சிவபெருமானை தரிசனம் செய்யும் வகையில் தடுப்புகள் அமைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. பால், தயிர், பழங்கள், தேன், இளநீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு புனித பொருள்களை கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடைபெற்றன. ஒவ்வொரு கால பூஜை முடிந்ததும் தீபாராதனை காட்டப்பட்டது. பிரசாதங்களும் விநியோகம் செய்யப்பட்டது. நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை 4 கால பூஜையும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு அருள் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தீபாராதனைகளின் போது பக்தர்கள் உற்சாகத்துடன் ஓம் நம சிவாய கோஷம் எழுப்பினர். இதேபோல் இந்தியா முழுவதிலும் உள்ள 12 ஜோதிர்லிங்க தலங்கள் உள்ளிட்ட அனைத்து பிரபலமான கோவில்களிலும் சிவராத்திரி வழிபாடுகள் விமர்சையாக நடைபெற்றன. கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கல். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு மேலாளர், உதவியாளர் நிலை 2, உதவியாளர் நிலை 3 மற்றும் வாகன ஓட்டுநர் என மொத்தமாக 22 பேருக்கு பதவி உயர்வு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று சட்டசபையில் நடைபெற்றது. இதில் முதல்வர் ரங்கசாமி 22 ஊழியர்களுக்கு பதவி உயர்வு ஆணையை வழங்கினார்.
இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளகோவன், வங்கி மேலாளர் மேலாண் இயக்குனர் குமரன், வங்கி அபிவிருத்தி அதிகாரி சந்தியா மற்றும் வங்கி உதவி பொது மேலாளர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் புதுச்சேரி மாநிலம் சார்பாக சமுதாய விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ஹபீப் ரகுமான் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில துணை பொதுச் செயலாளர் AK அப்துல் ரஹீம் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்த கூட்டத்தில் சமூக மற்றும் அரசியல் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. அவற்றின் விவரங்கள் பின்வருமாறு: சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்திற்கு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் 2% உள் இடஒதுக்கீடு போதுமானதாக இல்லை. எனவே அதனை 7% உயர்த்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதற்கட்டமாக 5% உயர்த்தி அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. ஏழை முஸ்லிம்களுக்கு வீடுகள் வழங்கப்படும் என சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து நிலவும் குழப்பத்தை தீர்க்க அரசு இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட வேண்டும். தவறான பரப்புரைகளுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. திருப்புவனில் உள்ள முஸ்லிம் கபரஸ்தானில் நிலத்தடி நீர் பிரச்சனையால் உடல்களை அடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பொதுமக்களின் நலன் கருதி அரசு உடனடியாக புதிய இடத்தை ஒதுக்கித்தர வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது. புதுச்சேரி நகரின் குடியிருப்பு பகுதியில் அதிகரித்து வரும் தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்களால் பொதுமக்களின் அமைதி பாதிக்கப்படுகிறது. எனவே இனிவரும் காலங்களில் குடியிருப்பு பகுதியில் இத்தகைய வணிக நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது. ஆயிரக்கணக்கான ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டம் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்றது. கூட்டத்தின் இறுதியில் பொருளாளர் அபுபக்கர் சித்திக் நன்றி உரையாற்றினார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் மாயகிருஷ்ணன் நலத்திட்டங்கள் வழங்கினார். நெட்டப்பாக்கம் தொகுதி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் மாயகிருஷ்ணன் நலத்திட்டங்கள் மற்றும் கால்நடைகளுக்கான மருந்துகள் வழங்கினார். கடந்த ஜனவரி மாதம் நடந்த விழாவில் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளரும் புதுச்சேரி எதிர்க்கட்சி தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நலத்திட்டங்கள் மற்றும் கால்நடைகளுக்கான மருந்துகள் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. அன்று மழையின் காரணமாக வர முடியாதவர்களும் விடுபட்டவர்களும் வைத்த கோரிக்கையின் பேரில் டாக்டர் மாயகிருஷ்ணன் நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த மடுகரை, கரியமாணிக்கம், நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், பனையடிக்குப்பம் மற்றும் கரையாம்புத்தூர் ஆகிய கிராமங்களில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று கால்நடைகளுக்கான மருந்துகள் மற்றும் நலத்திட்டங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி அவைத்தலைவர், தொகுதி துணை செயலாளர்கள் மோகன்குமார், திருநாவுக்கரசு, குப்புலட்சுமி, பொருளாளர் அருள் பாலாஜி, மாநில துணை அமைப்பாளர்கள் பாலு, புனியக்கோடி, வீரமணிகண்டன், கிளைக்கழக செயலாளர்கள் திருமாறன், சந்திரசேகர், கிருஷ்ணமூர்த்தி, சந்திரசேகரன், ஜெகநாதன், ஜெயபிரகாஷ், அங்கமுத்து, விமல், அஜித், நந்தா, நவீன், தீனதயாளன், சுதர்சனன் கலந்து கொண்டனர். அபிஷேகப்பாக்கம் மயூற்று மகாதேவர் கோவிலில் நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச தேய்பிறை சதுர்சதி திதியில் இரவில் கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் கொண்டாடப்படும் இந்த மகா சிவராத்திரி விழாவானது 4 சாம பூஜை அல்லது 6 சாம பூஜை நடைபெறும். இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம், கொம்பியூன், அபிஷேகப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள அயூற்று மகாதேவர் கோவிலில் 16ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் நடைபெற்ற 2ஆம் ஜாம சிவராத்திரி பூஜையில் அரியாங்குப்பம் கொம்பியூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதன்பின் ஆலயத்தில் நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவிகளுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பூஜையில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட சிவ பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஆணைப்படி உழவர்கரை தொகுதியில் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தலைமையில் சுயதொழில் புரிய 10,000 ரூபாய் வழங்க 25 பேர் தேர்வு செய்ய நேர்காணல் நடத்தப்பட்டது.
லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஆணைப்படி புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மகளிர் சுய தொழில் புரிய 25 மகளிருக்கு தலா 10,000 ரூபாய் வீதம் 2,50,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குவதற்கான மனுக்கள் பெறப்பட்டு அதற்கான பரிசீலனை மற்றும் நேர்காணல் நடைபெற்றது. லட்சிய ஜனநாயக கட்சி மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி வீரராகு தலைமையில் மேரி உழவர்கரை சிவசக்தி நகரில் உள்ள பிரபாதேவி இல்லத்தில் நடைபெற்ற நேர்காணலில் 2026 ஜனவரி மாதத்திற்கான விண்ணப்பங்கள் வழங்கியவர்கள் கலந்து கொண்டனர். இதில் அவர்களது விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்து நேர்காணல் நடத்தப்பட்டது. பின்னர் இவர்களுக்கான நிதி உதவி விரைவில் வழங்கப்பட உள்ளது. LJK மகளிர் அணி துணை தலைவிகள் வழக்கறிஞர் கிருத்திகா தேவி, ஓய்வு பெற்ற செவிலியர் பங்காரம்மாள், லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி மாநில செயலாளர் சங்கீதா, பேராசிரியர் ராஜேஸ்வரி ஆகியோர் நேர்காணல் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை அட்டூழியம், 25 காரைக்கால் மீனவர்கள் கைது. புதுவைக்கு சுற்றுலா வந்த ஆந்திரா இளைஞர்கள் கடலில் மூழ்கி பலி. உப்பளம் தொகுதியில் 15 கோடியில் சாலை அமைக்கும் பணி முதல்வர் தொடங்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.